வணக்கம். என் பேர் பாண்டியன். யூடியூப்பில் பாண்டியா டாக்கீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதில் நாம் இன்றைக்கி பேசக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் பல ஆக்டர்ஸ் நடிச்சிருக்க கூலி திரைப்படத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். இந்த படத்தோட ஃபஸ்ட் ஷோ பார்க்குறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஏன்னா இது வந்துட்டு தலைவரோட படம். ஆனால் தேர்ஸ்டே நைட்டு 10:30 மணிக்கு இந்த படம் பார்த்துட்டு நைட்டு 2:30 மணிக்கு தான் வந்து வீட்டுக்கு படுத்தேன். இந்த படம் என்னை ஃபுல்ஃபில் பண்ணிச்சா அப்படின்னு கேட்டால் 100% கிடையாது. ஏதோ ஓரளவுக்கு அவ்வளவுதான். காரணம் என்ன அப்படின்னா, இந்த படத்தின் மேலான ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. என்ன காரணம் அப்படின்னா, அதுக்கு காரணம் பெரிய பிராண்ட் ஆக்டர்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், சோபின் மலையாள ஆக்டர், நாகார்ஜுனா, அப்புறம் உபேந்திரா, அப்புறம் அமீர் கான், ஸ்ருதிஹாசன், சத்யராஜ் சார், இவங்க எல்லாரையும் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணிக்கிருக்கீங்க அப்படின்னு வந்துட்டு பார்க்குறதுக்கு உண்டான எதிர்பார்ப்பு. காரணம் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி உங்களோட டைரக்ஷனில் வந்த படங்கள் சரிங்களா, மாநகரத்துலேருந்து, கைதியிலேருந்து, மாஸ்டர், விக்ரம் வரைக்கும். ஆனால் லியோ அந்தளவுக்கு என்னை ஃபுல்லாக வந்துட்டு பெரிய சாட்டிஸ்ஃபைட் பண்ணவே கிடையாது. அந்த வகையில் தான் வந்துட்டு இது வந்துட்டு ஆட் ஆகிருக்கு. நீங்கள் வந்துட்டு ஒரு பெரிய டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் மனசுலையும் வந்துட்டு பதிஞ்சாச்சு. நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பெரிய ஆக்டர் யாருன்னா பெரிய பிராண்டு. அந்த பிராண்டோட ரெக்கார்டாக அந்த பிராண்டே ஆல்ரெடி பீட் பண்ணியிருக்கு. அவங்களுடைய படங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா, பில்லால ஸ்டார்ட் பண்ணி பாட்ஷா, படையப்பா, முத்து, அண்ணாமலை, அருணாச்சலம், உழைப்பாளி, இந்த மாதிரி எல்லாம் கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் 6லேருந்து 60 வரைக்கும் வந்து பார்த்திங்கனாக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படம் அப்படின்னா கண்ணை மூடிக்கிட்டு ஃபஸ்ட்டு 1 வீக் வந்துட்டு ஃபுல் பண்ணிடுவாங்க ஷோ. நீங்கள் அதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன வேணாலும் ஸ்க்ரீன் ப்ளே எழுதிடலாம், படம் ஓடிடும், ப்ராஃபிட் சம்பாதிச்சிடலாம் அப்படின்னா அந்த 1 வீக்கை தாண்டி ரஜினி சாருக்கு அப்புறம் அடுத்தடுத்து வந்த எத்தனையோ பாலிவுட் ஆக்டர்ஸ், சின்ன சின்ன ஆக்டர்ஸ்லாம் 1000 கோடியை தாண்டி போகிறாங்க. ரஜினி சாரோட மேக்ஸிமம் கிராசிங் லிமிட் வந்துட்டு 600 கோடி ஜெயிலரில். அவர் எத்தனை வருஷமாக நடிச்சுக்கிட்டு இருக்க மாஸ் ஹீரோ அவர். அவரை ஹேண்டில் பண்ணும்போது வந்துட்டு கவனமாக ஹேண்டில் பண்ண வேணாமா? அவர் எவ்வளோ பெரிய பிராண்ட் அவர். லோகேஷ், உங்களுக்கு நான் வந்துட்டு தனிப்பட்ட முறையில் சொல்லி ஆகணும். நீங்கள் ஒரு ஆக்ஷன் படம் எடுத்தீங்கன்னா வர்ற ஆடியன்ஸோட மைண்டில் வந்துட்டு பாட்ஷா ஞாபகத்தில் இருக்கும் சரிங்களா. ஒரு சேலஞ்சிங்கான கேரக்டர் எடுக்கிறீங்க அப்படின்னா வந்துட்டு அண்ணாமலை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வருவாங்க. ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் எடுத்திங்கன்னா முத்து, அருணாச்சலம் இந்த மாதிரி மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வருவாங்க. இந்த மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு. அதே ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாத்த, அப்புறம் கேஎஸ் ரவிக்குமார் சார் வந்துட்டு கடைசியாக ரஜினி சார் வந்துட்டு ஒரு படம் வச்சு எடுத்தாங்க. அந்த மாதிரிலாம்